இன்றைக்கி மானிய திட்டம் வந்து ரொம்ப தெளிவாக போய்கிட்டு இருக்கு. மானிய திட்டத்தில் நீங்கள் சோலார் பேனல் போடணும் அப்படின்னா அதுக்குன்னே டிசிஆர் பேனல் அந்த பேனல் மட்டும்தான் போடணும். அந்த பேனலை வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். மானியமும் வாடிக்கையாளருடைய வங்கி கணக்கில் தான் நேரடியாக போகும். வேறு எந்த வெண்டாரோ வேறு யாருமோ அந்த மானியத்தை வாங்க முடியாது. மானியத்தை முன்னாடியே வாங்கிக்கிட்டு குறைஞ்ச விலையில் பேனலும் போட முடியாது. அது வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு சைட்லேயும் ஏஇ போய் விசிட் பண்ணுறாங்க. அதோட அது டிசிஆர் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு வெப்சைட்லேயே ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்குறாங்க. அதை நீங்கள் உள்ளே வாங்கி நீங்கள் வெளியில் தள்ளினா தான் உங்களுக்கு அந்த டிசிஆர் சர்டிஃபிகேட் ஆகும். நீங்கள் வந்து உள்ளே வந்து கிளைம் பண்ணணும், திரும்ப கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணணும். இதெல்லாம் டிசிஆர் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லேயே வரும். அந்த மாதிரி பண்ண முடியலன்னா நீங்கள் டிசிஆர் மானியம்லாம் போக முடியாது. இந்த டிசிஆர் பேனல் எதுக்கு சார், மானிய திட்டத்துக்குனே போடுற பேனலை எதுக்கு நம்ம வீட்டுக்கு போடணும்? நம்ம தனிப்பட்ட முறையில் நல்ல குவாலிட்டியாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வெளியில் நல்ல குவாலிட்டியான பேனல் இருக்குது, அதை வாங்கியும் நீங்கள் சோலார் போட்டுக்கலாம். அதுக்கும் நெட் மீட்டர் கிடைக்குது. மானிய திட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும்னு அவசியம் கிடையாது. அதை விட நல்ல நல்ல பேனல்லாம் நான் இருக்குது மார்க்கெட்டில், அதை வாங்கி நான் சோலார் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போயும் கூட இந்த வெப்சைட்டில் ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. ஏற்கனவே கேஸ் மானியத்தை யாரெல்லாம் விட்டு கொடுக்க விரும்புகிறீங்க, நீங்கள் இப்போ மானியத்தை விட்டு கொடுத்தா இன்னும் 10 பேருக்கு நாங்கள் சோலார் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இப்போ வந்து ஒரு திட்டம் இருந்துச்சு. இந்த கேஸ் மானியத்தை விட்டு கொடுத்தவங்களாம் நான் ஏழைகளுக்கு வந்து நாங்கள் சோலார் கேஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மானியத்தை யாரெல்லாம் விட்டு கொடுக்குறதுக்கு முன் வர்றீங்க அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மானியம் உங்களுக்கு வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் சோலார் வந்து உங்கள் கை காசுலேருந்தே போட்டுக்கலாம். அந்த மாதிரி போக விரும்புகிறவங்க ஒரு 30,000 கம்மியிலேயே நம்ம வந்து சோலார் பேனல் நல்ல தரமான பேனல் வெளியில் கிடைக்குது. மானிய திட்டத்தில் போய் அதில் 78,000 விட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக மானிய திட்டத்துக்கே போகாமல் ஒரு 30-40,000 கம்மி விலையிலேயே நல்ல தரமான பேனல் வெளியில் வாங்கி நம்ம சோலார் போடலாம். அதுக்கும் நெட் மீட்டர் கிடைக்குது. எந்த காரியத்துலேயும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. டிஎன்இபிலேருந்து உங்களுடைய கரண்ட்டு பில்லை நீங்கள் 0 ஆக்கிக்கலாம். இது மட்டும்தான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டிஎன்இபியோட டேஞ்சட்கோ வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணி எல்லாம் கரெக்டாக ப்ராசஸில் வந்தால் தான் உங்களுக்கு நெட் மீட்டர் கிடைக்கும். சாதாரணமாக வந்து நீங்கள் நெட் மீட்டர் வாங்கிட முடியாது. அது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜரெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூஃப் டாப் ஸ்கீமுக்கும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்படி எல்லா விதத்துலேயும் கரெக்டாக திட்டவட்டமாக பண்ணியிருக்கிறாங்க. தவறான தகவல் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இந்த ஒரு ஹோம் சோலார் ரூஃப் டாப் சோலார் நம்ம போடுறோம்னாலே எல்லாத்துக்கும் கரெக்டாக டிசிஆர் சர்டிஃபிகேட்லேருந்து இன்வெர்ட்டர் சர்டிஃபிகேட்லேருந்து இன்வெர்ட்டரும் உள்நாட்டிலே தயாரித்து தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி இன்வெர்ட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸு, இன்வெர்ட்டரோட சர்டிஃபிகேஷன்ஸு, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே அதில் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கட்டாயம் நல்ல தரமான பேனலை தான் போடுறீங்க அப்படிங்கிறத அரசாங்கம் உறுதி பண்ணுது. மானிய திட்டத்தில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் வழியாக நீங்கள் போங்க. அப்போது 100% நல்ல குவாலிட்டியான பொருள் உங்களுக்கு கிடைக்கும்.